வணக்கங்க. நான் இப்போது உங்களுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸு புது மெத்தடில் எப்படி கட் பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது 42 சைஸு ப்ளவுஸு. நான் போடுற மெத்தடை நீங்கள் பாருங்கள். இது லைனிங்கு. லைனிங்கும் அந்த துணியும் ஒன்றாவே போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக குண்டூசி வச்சுருப்பேன். அதை நீங்கள் அந்த நகராதபடி நீங்கள் குத்திக்கோங்க. நல்லா சுருக்கம் இல்லாத பார்த்துக்கோங்க. நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே நீங்கள் ப்ளவுஸை தைச்சி முடிச்சிடலாம். ஏன்னா இந்த இது குண்டூசி குத்துனீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். இதோடு நம்ம ஒரு 10 ப்ளவுஸு ஒன்றா வச்சு கூட இப்படி கட் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட நம்ம தைக்கலாம். இது மேக்னெட்டுங்க. குண்டூசி கீழே விழுவாமல் குழந்தைங்களெல்லாம் காலில் குத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மேக்னெட்டு. கீழே பாட்டம் 1 இன்ச்சுங்க. மார்க் அங்கங்கே நம்ம குண்டூசி குத்திக்கிட்டோம்னா மெஷர்மெண்ட்டு மாறாமல் அப்படியே உங்களுக்கு அப்படியே இருக்கும். அப்படியே மிஷினில் வந்து தைச்சிக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் இப்படியே கழட்டி நீங்கள் மேக்னெட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு இது ஈஸியான மெத்தடுங்க. நீங்கள் இதுலேயே நான் இப்போ ஒரு 5 ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். மார்க் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு கோடு.
நான் கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக நான் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேங்க. பாடி சுற்று பாடி ஹைட்டுங்க, ஹைட்டு இது ஹைட்டுங்க. ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு 16 இன்ச்சு இருக்குதுங்க. 16 இன்ச்சு. இது ஸ்டிச்சிங்க்கு, இது இந்த ஸ்டிச்சிங்க்கு இது பேக் சைடுங்க. இது ஃப்ரண்ட்டு சைடு. இது நெக்கோட இது வந்து 3.5 வச்சா, இது ஒரு 3.5 வச்சா போதும். 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஷோல்ட்ரு பண்ணிக்கோங்க. கால் இன்ச்சு மார்க்குங்க. ஆம்கோல் 6:30 6:30 வைங்க தைக்கிறதுக்குங்க. இது ஃப்ரண்ட்டு சைடுங்க. இது பட்டியோட அளவு. இது ஃப்ரண்ட்டுங்க. இது ஃப்ரண்ட் சைடு. ஆம்கோல் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவை கீழேயும் மாறாமல் அப்படியே கொண்டு வாங்க. ஆம்கோல் அளவு மட்டும் எப்போவுமே மாறாத, ஒரு நூல் கூட மாறாமல் அப்படியே பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆம்கோலும் லூஸ் இல்லாமல் கரெக்டாக நமக்கு அந்த இடத்துல இருக்கும். அதே இங்கே என்ன அளவு வச்சிங்களோ அதே அளவை இங்கேயும் வைங்க.
இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் ஒரு தடவை இன்னும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 6.1 தான் இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். ஆம்கோல் அளவு மாறாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு தடவை 2 தடவை நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். செக் பண்ணிக்கோங்க. ஒரு நூல் அடுத்தது கொஞ்சம் 1/4 இன்ச்சு இறக்கமாகவே கேட்டாங்க அவங்க. அதனால் கொஞ்சம் 1/4 இன்ச்சு நான் இறக்கமாகவே நான் வைக்கிறேன். இந்த அளவில் இருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு கீழே இறக்கமாக வைக்க சொன்னாங்க. அளவு வச்சுருக்கேன். இது தைக்கிறதுக்கு இங்கே என்ன அளவு வச்சிங்களோ அதே அளவை இங்கேயும் கீழேயும் அதே அளவு வைங்க. மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குங்க. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதை விட்டு நீங்கள் வெளியவோ இப்படிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்து லூஸாக வரும். இந்த மாதிரி வர்றது அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கழுத்து லூஸாக வரும். அதில் இதுக்குள்ளேயே நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா கழுத்து கரெக்டாக ஈவனாக நிற்கும். நீங்கள் எவ்வளோ லென்த்து போனாலும் இதுக்குள்ளேயே நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளேயே கரெக்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கழுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து இந்த இடத்துல லூஸே ஆகாது. ஃப்ரண்ட்லேயும் அப்படிங்க. இது ஃப்ரண்ட்லங்க பட்டிக்கு. இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் போதுங்க. பட்டி கரெக்டாக உட்காந்துரும். பாருங்கள், பட்டி கரெக்டாக ஈவனாக உட்காந்துருக்கும். இல்லைன்னா இது மேலே போகும், இல்லைன்னா சம்டைம் இது மேலே போகும். கரெக்டாக உட்காரணுன்னா பட்டியும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். அதனால் இது 1/2 இன்ச்சு அதிகமாகவும் இது 1/2 இன்ச்சு கம்மியாகவும் வச்சிங்கன்னா உங்களுக்கு பட்டி கீழே இருக்கிற பட்டி உங்களுக்கு நீட்டாக நல்லா வரும். பாருங்கள், இங்கே 12.75 இருக்குது, இங்கே 13.25 இருக்குது. மார்க் பண்ணீங்க. இவங்களுடைய மிட் பாயிண்ட் 10ங்க. 3 இன்ச்சு. இதுங்க. அப்புறம் இந்த சைடு 3 டாட் பிடிக்கிறதுக்கு வரும். இது இந்த சைடு, இது இந்த சைடு 3 டாட்ஸு. ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ப்ளவுஸு. நான் இது ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு நான் அப்புறமா நான் போடுறேன். இது உங்களுக்கு இன்றைக்கி மார்க் பண்ணி காட்டிட்டேன். ஸ்டிச்சிங் வீடியோ நான் அப்புறமா போட்டு தரேங்க. போட்டு காட்டுறேன், ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேங்க. இந்த டாட் மட்டும் இதில் என்ன ப்ளவுஸில் என்ன பிடிச்சிருக்குதோ அதையே நீங்கள் டாட்டில் டாட் 3 டாட்ஸையும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு 4 டாட் வேணும்னா இந்த சைடில் நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். மேக்ஸிமம் ப்ளவுஸுக்கு 3 டாட் பிடிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேங்க. ஸ்டிச்சிங் வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த லைனிங்கையும் இதையும் தனியாக ஸ்டிச் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. என்னோடய மெத்தடு நான் இத்தனை வருஷமும் ஒன்றா தான் நான் போட்டு ஒரு 5 ப்ளவுஸுன்னாலும் 6 ப்ளவுஸுன்னாலும் ஒன்றாவே நான் போட்டு கட் பண்ணி சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவேன். முதல்ல இந்த அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுஸு நீங்கள் என்ன ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த ப்ளவுஸு இதே மாதிரி வந்துடும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணாலும் நீங்கள் தைக்கும் போது இந்த வேஸ்டேஜெலாம் தனியாக வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் கட் பண்ணிடலாம். அதே போல் இங்கே டிசைன் ப்ளவுஸ் போடுறதுக்கும் இது உங்களுக்கு இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனையோ வீடியோ வந்திருக்கும். இது மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெஷர்மெண்ட்டு மாறாமல் வேணும் உங்களுக்கு நிறைய இந்த இடத்துல நீங்கள் குண்டூசி குத்திக்கலாம். நீங்கள் கட் பண்ணுறது ஒரு மெத்தடாக இருக்கனாலும் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு பேக்கை கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்டுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன நாச்சு போட்டுக்கோங்க. அதே போடுறேன். ஓகேங்க, கட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூங்க.